இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துகிறோம். யூடியூபில் அனுப்புகிற ஒவ்வொரு வசன ஜபங்களும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தத்தில் கொண்டு வாங்க. யோவான் சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 34, 35ஆம் வசனம் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருப்பது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்களுடைய எல்லாரும் அறிந்து கொள்வார் என்றார். அன்பு, ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அன்பு தான் வாழ்க்கை. அன்பு தான் வியாதி மாறும். அன்பு தான் ஒரு மனுஷனுடைய காயம் மாறும். அன்பு தான் ஒரு குடும்பத்தை செழிப்புண்டாக்கும். அன்பு தான் குடும்ப ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்க. கணவன் மனைவி பிள்ளைகளே, அன்பாயிருங்க. கோபப்படுறதுனால என்ன லாபம்? ஒருத்தர் காயப்படுத்துறதுனால என்ன லாபம்? ஒரு மனுஷனை வேதனைப்படுத்துறதுனால என்ன லாபம்? ஒரு மனுஷனை குற்றப்படுத்தினால என்ன லாபம்? அது அவன் நஷ்டமாகும் இல்லையா? அவன் வேதனைப்படுவான் இல்லையா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், அன்பாயிருங்க. உன் கணவன் மேல அன்பாயிருங்க, மனைவி மேல அன்பாயிருங்க, பிள்ளைகள் மேல அன்பாயிருங்க, தாய் தகப்பன் மேல அன்பாயிருங்க, நண்பர் சகோதர சகோதரி உறவு மேல அன்பாயிருங்க. அன்பு தான் ஒரு வாழ்க்கையை உயர்த்தும். அன்பு தான் வாழ்க்கையில செழிப்பு உண்டாக்கும். அன்பு தான் மனுஷனுடைய எல்லா மேன்மையாய் மாறும். நீ அன்பா இருந்தா உன் வாழ்க்கையெல்லாம் அன்பா இருக்கும். உன் அன்பா இருந்தா வீட்டிலே கோபம் வராது, பிரச்சனை வராது. விட்டு கொடுங்க, தாழ்ந்துருங்க, ஒரு புரிந்து அன்பா இருங்க. கணவன் திட்டினாலா மனைவி விட்டு கொடுங்க, தப்பு இல்லை. மனைவி திட்டினாலா கணவன் விட்டு கொடுங்க. தாய் தகப்பன் பிள்ளைகளை திட்டினாலும் விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தா தான் கெட்டு போகாம வாழ முடியும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து சொல்லுகிறேன், ஒரே ஒரு வாழ்க்கை தானே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தானே. இந்த வாழ்க்கை கோபமா வச்சுக்காதீங்க, பரிசுத்தமா வச்சுக்கங்க, அன்பா வச்சுங்க. எல்லாரோடும் பரிசுத்த ஐக்கியமா இருங்க. எல்லாரோடும் தேவனுடைய திட்டமா இருங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருப்பது போல நீங்களும் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன், நான் உங்க மேல பாசமா இருக்கிறேன், நான் உங்களை ஒரு நாளும் கோபமா இருக்க மாட்டேன், நான் ஒரு நாளும் உங்களை அன்பில பிரித்து விட மாட்டேன். அன்பா வாழணும். நீங்க அன்பா நீங்க இருக்கும். எப்பொழுது போல அன்பு தான் ஒரு மனுஷன வாழ்க்கையை உயர்த்தும். அன்பு தான் சகல பாவங்களை மூடும். அன்பு தான் சகலத்தில் சாதிக்க முடியும். அன்பில தான் சகலத்தில் ஜெயிக்க முடியும். அன்பு தான் ஒருவருக்கு ஒருவர் வெற்றியை தரும். அன்பா இருக்க நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசன் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். நீங்க அன்பா இருந்தா தான் மற்ற மனுஷன் உங்க அன்பை கண்டு அவர்களும் அன்பா மாறுவார். நீங்க அன்பா இருக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கையில வம்பா இருக்காதீங்க. நீங்க வம்பா இருக்காதீங்க. வம்பு படுத்துகிறவங்களும் சண்டை பண்ணுங்களும் இருக்கக்கூடாது. யாரை காயப்படுத்தக்கூடிய இருக்கிறார்கள். அந்த காயத்தை அன்பினால் கட்டப்பட வேண்டும். அன்பினால் காயத்தை மாற்றப்பட வேண்டும். அன்பு தான் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவு. அன்பு தான் வாழ்க்கையில எல்லாவற்றையுமா இருக்கும். அந்த அன்பில உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பில் ஐக்கியமா இருங்க. ஒரு நாளும் அன்பு கெட்டு போகாது. அன்பை சார்ந்து வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.